விஜய் எப்படி இப்படி ஆடுகிறார் என நான் பலமுறை ஆச்சரியப்படுவதுடன் என்று தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் கூறினார். இந்த 30 வருடங்களில் விஜய் போல ஸ்டைலாக லாவகமாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் நடிகர் யாரும் வரவில்லை என தைரியமாக சொல்லலாம். துவக்கத்தில் காதல் கதைகளில் நடித்தாலும் ஒரு கட்டத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். ஏனெனில் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக வேண்டுமெனில் ஆக்ஷன் கதையில் நடிக்க வேண்டும் என்பதுதான் விதி. ரஜினி எல்லாம் அப்படித்தான் சூப்பர் ஸ்டாராக மாறினார். ரஜினியின் ரூட்டில் பயணித்த விஜய் ஒரு கட்டத்தில் ரஜினி ஓவர்டேக் செய்யும் அளவுக்கு முன்னேறினார். ஒரு பக்கம் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி நடிப்பில் சமீபத்தில் ஃபீனிக்ஸ் என்கிற படம் வெளியானது. இந்த படத்தில் சூர்யா சேதுபதி ஆக்ஷன் காட்சியில் தூள் கலக்கியிருக்கிறார். எல்லா காட்சிகளும் டூப் போடாமல் அவரை எடுத்து அசைத்திருக்கிறார். இந்நிலையில் சூரியவம்சம் வானத்தைப் போல போன்ற படங்களை இயக்கிய விக்ரமன் ஊடகம் ஒன்றில் பேசும்போது விஜய் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அஜித்தோ கார் ரேஸில் கவனம் செலுத்துகிறார். விஷால் நிறைய இடைவெளி எடுக்கிறார். விஜயகாந்த் சாரும் இப்போது இல்லை. எனவே ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. சூர்யா சேதுபதி இந்த இடைவெளி நிரப்புவார் என்று எதிர்பார்க்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த வெற்றி படத்தை சூர்யா சேதுபதி நிரப்பிவிட்டார். ஃபீனிக்ஸ் படத்தில் இருந்து ஆக்ஷன் காட்சிகள் அசத்தலாக இருந்து சொல்லி அவர் கூறியிருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.